என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அருமை நண்பர் பாசமிகு தம்பி போண்டாமணி இறந்துவிட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன். என்னோடு நெருங்கி பழகிய நண்பர்கள் நடிகர்களுள் ஒருவர் போண்டாமணி. அதாவது இலங்கை அகதியாக வந்து இன்னமும் பாஸ்போர்ட் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்திய குடிமகனாக இல்லாமல் ஆனாலும் தமிழ் மீது பற்று கொண்ட காரணமாக தமிழ்நாட்டில் பிழைக்க வந்தார் போண்டாமணி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் கலைவாரிசு கே பாக்யராஜ் அவரை தன்னுடைய பவுனுதான் என்ற படத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தார். அதற்கு பிறகு தன்னுடைய திறமையால் அனைத்து நடிகர்களுடன் ரஜினி, கமல், தனுஷ், விஜய், அஜித் என்று எல்லா நடிகர்களுடன் பழகி அவர் நடித்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் இடையில அவருக்கு கிட்னி பழுதாகிவிட்டது. அப்போது நான் வா அருகில் வா என்ற படத்தில் செங்கல்பட்டில் நானும் போண்டாமணி உள்ளிட்ட பலர் படப்பிடிப்பில் இருந்தோம். அப்போ ஃபோன் வந்தது, இந்த மாதிரி அரசு மருத்துவமனையிலேருந்து பேசுகிறோம், கிட்னி ரெடியாக இருக்குது, நாளை காலையில் போண்டாமணியை அட்மிட் ஆக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அப்பா ஒரு துணைக்கு அவருடைய பையனையும் கூப்பிட்டு வந்தார். போண்டாமணிட்ட சொன்னேன், எப்பா உடனே நான் கார் டைரக்டர் சொல்லி அனுப்பிடுறேன், நீ போய் அட்மிட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க, சிறுநீரகத்தை மாற்றிக்க அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே நாளைக்கு திருநெல்வேலியில் நான் கமிட்மெண்ட் ஆகிட்டேன், நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் போய் ஆகணுன்ட்டாப்புல. நான் தான் ஒரு காரில் கொண்டு மெயின் ரோடில் இறக்கி திருநெல்வேலி பஸ்ஸில் ஏற்றி விட்டேன். இன்னமும் பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. அதாவது ஒரு நாள் கூட ஷூட்டிங் அல்லது கலை நிகழ்ச்சி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நடிகர் போண்டாமணி. போண்டாமணி ஒரு முறை மோசடி வழக்கில் மாட்டிக்கிட்டார். யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்துட்டார். அப்போ அந்த தகவல் எனக்கு கிடைச்சது. நான் அதை செய்தியாக போட்டுட்டேன். உடனே என்கிட்ட நேரில் அண்ணே நடந்தது அண்ணே, நான் ஏமாத்தலண்ணே, நான் ஏமாற்றப்பட்டேன், இளிச்சவாயன் என்ற தகவலை சொன்னார் போண்டாமணி. எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. நான் மறுபடியும் போட்டேன். அதாவது சில நேரங்களில் செய்திகள் நமக்கு கிடைத்தி செய்தியை போட்டுறோம், அதுக்கப்புறம் எது உண்மைன்னு தெரிந்த பிறகு திருத்திக் கொள்கிறோம். இது பத்திரிகையாளருடைய கடமை. அது மட்டும் இல்லை, அவருடைய வீட்டில் இருந்து அடிக்கடி நான் ஷூட்டிங் கூப்பிட்டு போயிருக்கேன். விளம்பர படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு டைரக்ட் பண்ணணுங்கிற ஆர்வம் ஒன்று உண்டு. ஒரு குறும்படத்தை எடுத்தார், அதில் நானும் நடித்தேன். நான், நெல்லை சிவா போன்றவர்கள். நெல்லை சிவாவும் அகால மரணம் அடைந்து விட்டார். அவருடைய மாமனார் யாருன்னு எனக்கு தெரியும். மாமனார் ஒரு காஸ்டியூமர் துணிஞ்சு போண்டாமணிக்கு தன்னுடைய மகளை கொடுத்தாரு. ஆனால் அந்த அம்மா ஒரு ஒரு நிரந்தர நோயாளி மாதிரி, உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கும். அதேமாதிரி பொண்ணும் இப்போது எஸ்ஆர்எம் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்காக பூந்தமல்லியிலேருந்து புளிச்சலூரில் காலேஜ் பக்கத்தில் ஒரு வாடகைக்கு போனார். ஆரம்பத்தில் கார்லாம் வச்சுருந்தார். அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, அது நல்ல பழக்கம்னு கூட சொல்லலாம், தனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதை அப்பப்போ செலவு பண்ணிடுவார். வீட்டில் சமைக்க விட மாட்டார். எப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே ஹோட்டலில் தான் சாப்பிடுவார். அப்படி ஒரு பழக்கம். அது நல்ல பழக்கமா இல்லையான்னு தெரில. அதாவது நிறைய சம்பாதிச்சார், ஆனால் சேமிக்க தெரியாத ஒரு இளிச்சவாயனாக இருந்தார் போண்டாமணி. அது ஒரு பெரிய தப்பு. நல்ல வேளை அந்த பையனையும் படிக்க வைக்கல. இப்போ என்னென்னா, எனக்கு என்ன கஷ்டம்னா, எல்லா நடிகர்களும் ஓரளவு குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த சம்பாதிச்ச தன்னுடைய எதிர்காலத்தில் குடும்பத்துக்காக சேமித்து வைக்கணும். நமக்கு பின்னால் நம்ம குடும்பம் என்ன ஆகும், நாம் வாடகை வீட்டில் இருக்கமே, ஒன்றுமே இல்லாமல் இருக்குமே, நீ யோசிக்கிறது இல்லைங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தம். அவர் வாடகை வீட்டில் இருந்தார். ஒரு மனைவி, ஒரு மகனும் படிக்கலை. இப்போ அந்த குடும்பத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் அவர் அந்த கிட்னி இதுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரொம்ப உதவி பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் அவர் அதிமுக பேச்சாளர். இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கொண்டது என்னென்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பேச்சாளர் எடப்பாடி அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, உங்கள் கட்சிக்காக அவர் நிறைய உழைச்சார். அதிமுக பிரச்சார கூட்டம் எல்லா கூட்டத்துக்கும் போவார் போண்டாமணி. அவருக்கு எடப்பாடி அவர்களுடைய அதிமுக சார்பில் ஏதாவது குடும்பத்துக்கு ஒரு நிரந்தர வைப்பு நிதி வைக்கணும் தான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இதை எடப்பாடி அவர்கள் செய்வார்கள் நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆருடைய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லிக்கிறார் எடப்பாடி. கோடிக்கணக்கான ரூபா அதிமுகவில் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி உழைச்சவங்களுக்கு போண்டாமணி
வீட்டில் எம்ஜிஆர் படமும் எடப்பாடி படமும் ஜெயலலிதா படம் வச்சுருக்காரு. நான் பார்த்தேன். அப்போ அவன் என்னடா செஞ்சது இந்த கட்சி அப்படின்னு கேட்டேன். நான்லாம் அந்த கட்சியில் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது பச்சை குத்திக்கிட்டவன். உஷாராகி வெறும் நடிகனாக என்னுடைய தொழிலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த மாதிரி கட்சியை நம்பி தன்னுடைய தொழிலை கூட விட்டு கட்சிக்காக பிரச்சாரம் இந்த போண்டாமணிக்கு அதிமுக ஏதாவது அவருடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அதேமாதிரி நிறைய கூட போகிற நடிகர்களுக்கு நிறைய செலவு பண்ணுவார். தனக்கு கிடைச்சது வீட்டுக்கு கொண்டு போனவங்கிறலாம் தெரியாது. வீட்டில் சாப்பாடு அரிசி வாங்கி சமைக்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா சமைக்க அவங்க மனைவியால் முடியாது. ஏன் இதெல்லாம் பர்சனல் விஷயத்தை சொல்கிறேங்கன்னா, அவ்வளோ வறுமையான குடும்பம். காரெல்லாம் வச்சுருந்தார். அப்புறம் தன்னுடைய குடும்பத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டார். ஆனால் அவருடைய குடும்பம் அவருக்கு நன்றியாக, அதாவது அவருடைய குடும்பம்னா அவருடைய உறவினர்கள் அவருக்கு நன்றியாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அதாவது வாழும்போது ஓரளவு கடைசி காலம் வரைக்கும் ஒரு நாள் கூட வீட்டில் சும்மா இருந்ததில்லை. தினசரி கேட்டால் வேலூர், குடியாத்தம், மைசூர், ஓசூர், திருநெல்வேலி, மதுரைன்னு புறம் போயிட்டே இருப்பார். இந்த கிட்னி பழுதடைந்த சூழ்நிலையும் அப்போவும் கூட அவர் குடும்பம் வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த வறுமையில் வாழ்கிற பொண்டாமணி குடும்பத்துக்கு அதிமுக கண்டிப்பாக ஏதாவது நிதி உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கம் குறைஞ்சபட்ச தொகையாவது பொண்டாமணி குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று காலையில் அவர் டயாலிசிஸ் பண்ண போகணும். பையன் சொல்லியிருக்கான், எப்போ நீ டயாலிசிஸ் பண்ண போகணும் வா அப்படின்ட்டு. இல்லைப்பா நாளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவருக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குங்கிறது அடையாளம். நைட்டே மயக்கடிச்சு விழுந்திருக்காரு. குரம்பேட்டை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அங்கே டாக்டர் கைவிரிச்சிட்டார், உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போது பல நேரங்களில் ஆண்டவன் அவரை காப்பாற்றினா, கடைசியில் அவர் விதி எழுதப்பட்ட விதி, அதை யாரும் தடை பண்ண முடியாது. ஆனால் டயாலிசிஸ் போயிருந்தாருன்னா ஒருவேளை அவர் இப்போ நம்மோட உயிரோடு இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவருக்கு ஏற்கனவே போன முறையே ரஜினி, தனுஷ், விஜய் சேதுபதி உள்ளிட்ட பல நடிகர்கள் உதவி பண்ணாங்க. பொண்டாமணியுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.